Voice of Tamil 24. ப்ரோ உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அசல பிரம்மாண்டம் இருக்கு, பாடல் இருக்கு. நான் வந்து இந்தியன் 2 பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்தியன் 2 ஓகே. அந்த ஃபார்மில் இருக்கிற இன்னொரு படம் பெருசாக எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இல்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம். ஆவரேஜாக இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏதாவது நிறைய மைனஸ் நிறைய இருக்குங்கிறாங்க. என்ன சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க. ஸோ இப்போ என்னன்னா படத்தில் 5 பாட்டுக்கு உங்களை நியூஸ் ரொம்ப ஃபேமஸான நியூஸில் 5 பாட்டுக்கு சேவை பண்ணுங்க. 4 பாட்டு தான் இருக்கு, ஒரு பாட்டு இல்லவே இல்லை. ஓஹோ. சிம்பிளான விஷயம் என்னன்னா இப்போ எவ்வளோ பேர் படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கும், 1 கோடி 2 கோடி பட்ஜெட் கடைசியாக படம் பண்ணிடுவாங்க. இவ்வளோ பெரிய 5 பாட்டு, இன்னொரு பாட்டு டிலீட் பண்ண நமக்கு தெரியல. ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு படத்தில். இப்போ இவ்வளோ பட்ஜெட் ஒரு பாட்டுக்கு செலவு பாட்டு டிலீட் பண்ணி தூக்கி போகிறதுக்கு எடுக்காமல் இருக்கலாம்ல. ஒரு பாட்டு வரவே இல்லை படத்தில். ஓஹோ. இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இங்கே படம் பண்ணுறதுக்கே வர மாட்டோம். இப்படி தான் லைக் அப்படி தான் பண்ணாங்க. ஓகே. படத்தில் என்ன கதை, என்ன சொல்ல வராங்க, என்ன மெசேஜ்? அந்த நேர்மை, பணம் இல்லாத அரசியல் அதெல்லாம் சொல்லுங்களேன். அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப பழைய முதல்வன், கொஞ்சம் எக்ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஆஃப் முதல்வன். அந்த மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் ஆஃப் முதல்வன். ஓகே. ராம்சரண் போலீஸாக வருவார், ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸராக வருவார், சீஃப் மினிஸ்டராக வருவார், எல்லாமே அவரே வந்துடுவார். ஓகே. ராம்சரண் அப்பா மகன் எப்படி அந்த அதெல்லாம் சொல்லலாம். அவரே இப்போ மெர்சல் படம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், திக்கி பேசுறது ரொம்ப அவரேஜ். ஓகே. வேற ஏதாவது காமெடி அந்த படத்தில் இருக்குதா? என்டர்டைன்மெண்ட் ஒருத்தர் சைட்ல இவருக்கு அவர் பேர் ராம் சரணோட அசிஸ்டன்ட். அவருக்கு டிசீஸ் இருக்கும், சைட்ல நடக்கும், சைட்ல நடந்து வரும். அதெல்லாம் இருக்கேன். இப்போ இந்தியன் 2ல குதிரை மாதிரி வருவாங்க. அது மாதிரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சங்கருக்கு. ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்றது, குதிரை மாதிரி வருது, சைடில் நடந்து வருது. ஓகே. அந்த மாதிரி தான். அது என்ன தாட் ப்ராசஸ்னே தெரியல, கேவலமா இருக்கு. இவர் எஸ்.ஏ. சூர்யா சமுத்திரக்கனியா எஸ்.ஏ. சூர்யா பயங்கரமா இருக்கும். அப்போ நீங்கள் அவரை தூக்கிட்டு வேற வில்லன் போட்டுருந்தீங்கன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் தான் படத்தை காப்பாற்றினாருன்னு நினைக்கிறேன். தாராளமாக பார்க்கலாம். ஓகே. எவ்வளோ மார்க் தருவீங்க 5க்கு? 2 பாயிண்ட் தரலாம் ப்ரோ. நான் ஆக்சுவலி ஏதோ ஒரு படம் முன்னாடி நடிச்சிருந்தாரு, வினயா வித்யா ராமா சம்திங் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. பிரசாந்த் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை விட இது நல்லா தான் நினைக்கிறேன். கிடைச்சது நேற்று தேடி பார்த்துருந்தேன் ஃப்ரெண்டு ஒருத்தர். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே. ரொம்ப அழகா இல்லை அவ்வளோதான் இல்லை இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறப்ப தான் சங்கர் அப்டேட் ஆகலைங்கிறாங்க. அது எந்த விஷயத்தில் அப்டேட் ஆகலை நினைக்கிறீங்க? புதுசாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்டேட்டாகவும் இருக்கும். திரும்ப அதே டெம்ப்ளேட்ல இது 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த படம் பயங்கரமா ஓடி இருக்கும். அரசியல் பேசியிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரியே தான். இப்போ ஐ படத்துலேருந்தே ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எந்திரன் அளவுக்கு 2.0 கிடையாது. ஆமாம், இந்தியன் அளவுக்கு இந்தியன் 2 கிடையாது. அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. எங்கப்பா சுத்துவாங்க? கோடம்பாக்கத்துல. இங்கதான் கோடம்பாக்கத்துல சுத்துறாங்க, சாலி கிராமத்துல சுத்துறாங்க. 30 டிரெக்டர் ஆளுக்கு 2 கோடி 3 கோடி கொடுத்தா சூப்பர் படம் எடுத்து கொடுத்துருப்பான். ஆனா தூக்கிட்டு போய் 3 பாட்டுல 75 கோடியை போடுறீங்களே, அந்த ப்ரொசீஜரை வச்சு ப்ரொடியூசரை நான் கேக்குறேன், மனசாட்சி கொஞ்சம் ஒண்ணு உங்களுக்கு இருக்கா? சங்கர் சாரை கேக்குறேன், அந்த மாதிரி செட் எல்லாம் நாங்க கேட்டுமா? இன்னும் ஐ படத்துல போடுற செட்டு, ரோபோ சாங் வருது, ஐ படத்துல இருந்த செட்டு வருது. சங்கர் சார் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ஃபீல்டு. முடிஞ்சு போச்சு. 2010 அவர் வாழ்க்கை வரலாறு க்ளோஸ். நண்பர் சொன்ன மாதிரி 3 ஹவரும் ராம் சரண் சார் இருக்காரு. நிறைய சம்பளம் கொடுத்தனால சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. 3 ஹவரும் நடிச்சிருக்காரு. நான் ஆக்டிங்கை பத்தி தப்பே சொல்ல, எஸ்.ஜே. சூர்யாலாம் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. பட் கதைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஹெலிகாப்டர் திடீர்னு வந்து இறங்குது. இன்னொன்னு நான் கேக்குறேன், எலெக்ஷன் தாங்க கதையே. அந்த எலெக்ஷனை கேவலமா கிரிஞ்ச் எலெக்ஷனா எடுத்து வச்சிருக்காங்க. பணமே இல்லாத அரசியல் காட்டுக்காங்க. அது ஒருத்தர பணம் தான். 3 பாட்டு 75 கோடியில எடுத்திருக்காங்க. வேலைக்கு ஆகல. பணமே இல்லாம அரசியல்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா செலவு பண்ற மாதிரி காட்டாங்க. சோ ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்னு என்னன்னா 3 பாட்டு 75 கோடி. நான் நடுவுல பிரேக் பண்றேன். நண்பர் வந்து இப்போ அந்த 75 கோடிக்கு மாற்றா ஒரே இந்த படத்தோட கருத்தை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றது. ஒரே 75 ரூபா மட்டும் கொடுங்க போதும். பாடப்பா. Game changer, game changer, game changer. Ram Charan acting in the game changer. Shankar Road direction le game changer. Agamatno in the padam life changer. இந்த படத்தை பார்த்தா நம்மளோட லைஃப் டேஞ்சர் தான். லைஃப் சேஞ்சர். ஒண்ணல எலெக்ஷன் நடத்துறாங்க. நீங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு போயிருப்பீங்க, ஓட்டு போட்டிருப்பீங்க. யாருன்னா 5 பேர் கும்பலா போக முடியுமா? போலீஸ் சுத்தி ரவுண்ட் கட்டி இருக்கும். போலீஸ் இல்லாம சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸும் இருக்கும். நீங்க எப்படி தெரியுமா எலெக்ஷன் நடத்துறாங்க? யாரும் வரல, யாரும் இங்க எப்படி தெரியுமா நடத்துறாங்க?
போலீஸ்க்கு வந்து பயமா. ஆமா. அதனால போலீஸார் ராம்சரண் என்ன சொல்றாருன்னா, நீங்களாம் வீட்டுக்கு போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன். எது சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் ஒரு வீட்டுக்கு போனா போலீஸ் உட்காந்துக்கிட்டு பூத்துல நின்னுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாரு. புல்டவுசர் வருது, ஓடுது. போலிங் பூத்துல சண்டை, பாக்ஸ் வச்சிருக்கிற இடத்துல சண்டை. பாக்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறாங்க? ட்ரோன்ல. இதெல்லாம் பார்த்து எவனா கை தட்டுவான். ஒரு சீன் மேபி ஆந்திரால கைத்தட்டல் வருதான்னு எனக்கு தெரியல. அது ஆந்திரா ஆடியன்ஸ்ல கேட்டாதான் தெரியும். அங்க கைத்தட்டல் வரலாம். இங்க உட்காந்துட்டு ஒருத்தரும் யோசிக்கிறான், டேய் என்னடா எங்களை நினைச்சு நீங்க படம் எடுத்திருக்கிறீங்கன்ற மாதிரி யோசிக்கிறான். அதே மாதிரி நான் சில பேருக்கு சொல்லிக்கிறேன். சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, வேற ஸ்டேட் படம் வந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் புகழ்ந்து தள்ளுறானுங்க. நம்ம தமிழ்நாட்டு படம் வந்தாதான் கை ஊத்துறான். அப்படிலாம் கிடையாது. இந்த படம் வேற ஸ்டேட் படம் தான். நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லன்னு தான் சொல்லுவோம். இந்த படம் சத்தியமா நல்லா இல்ல. அது எல்லா படத்துலயும் காட்டுறது. இல்ல அது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சிச்சு. எந்த இதுவுமே சஸ்பென்ஸ் த்ரில்லரு எதுவும் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன சொல்லணும்னா சங்கர் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆனால் நல்லா இருக்கும். ஒரு நானே என்னது அன்னியன் படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப கை தட்டின ஆள் தான். இப்போ அதே மாதிரியே கதை எடுக்கிறதால ஒன்றும் பெருசாக இருக்குது. கொஞ்சம் சொல்ல தெரியல, எனக்கு எல்லாமே சேமாக இருக்கிறாங்க. என்ன புதுசாக கிடைக்கும்? புதுசாக ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சேர்ந்தாங்க. அதே 5 பாட்டு, அதே ஃபைட்டு, ஒரு சீனுக்கு அப்புறமும் வர ஒரு பாட்டு, இதே தான் சேம். என்ன மெசேஜ் சொல்ல வராது? என்ன மெசேஜ்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் தெரியல. முதல் படத்தில் என்ன சொல்கிறாரு, ஊழல் தான். இந்த ஊழலை தவிர நிறைய இருக்குது, அதெல்லாம் பேசலாம். சாதி ரீதியாக மத ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை பற்றி இன்னும் ஊழலை கட்டிக்கிட்டே அழுகிறாரு. அது கொஞ்சம் நீங்க பார்த்த வரைக்கும் அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்தது நினைக்கிறீங்க? சங்கர் படம் எனக்கு உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது ஒரு பயம் இருந்தது சார். ஏன்னா இந்தியன் 2 அந்த ஒரு இம்பாக்ட் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பயம் இருந்தது. ஆனால் உள்ள என்ட்ரி ஆகி அந்த இன்ட்ரடக்ஷன் டைட்டில் கார்டு போட்டோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜியோட அந்த ஒரு சாயல் போயிட்டே இருந்தது. ஒருவேளை ரீமேக் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்டர்வல் டைமுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு இன்டர்வலில். அதுக்கப்புறம் இல்லை இது வேற அப்படின்னு நினச்சிட்டேன். எண்டிங்கில் எனக்கு ஃபினிஷ் அதுக்கப்புறம் போக 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 பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. உண்மையை சொன்னால் 2 மணி நேரம் 45 நிமிஷம் நான் உட்காந்துருந்தேனா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு மாசும் இருந்தது, அதே நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்துச்சு. நம்ம எஸ்.ஏ. சூர்யா சாரோட ஒரு அரசியல்வாதியை முழுசாக பார்த்த மாதிரி இருந்தது. அவர் மொட்டை அடிக்கிற அந்த சீன்லாம் செம்ம மாசாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு ஜெயராம் சாரோட காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே எனக்கு செந்தில் சார் கவுண்டமணி சார் இல்லாத ஒரு ஃபீலை ஜெயராம் சார் ஃபீட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அந்த படத்தில். அவரோட காமெடி ரொம்ப ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். முழுக்க இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா, காசு இல்லாத கட்சி எப்படி உருவாகும் அப்படிங்கிறதையும், எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு செயல்பட்டால் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க முடியும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ராம் சரண்டோட ஆக்டிங் வந்து மற்ற சீக்வன்ஸ் மற்ற எல்லாமே எல்லாம் ஓகே, நீங்கள் எல்லாம் இருக்க பார்த்துட்டு தான் இருக்கும். இதில் வந்து எதிர்பார்ப்பபடி எதுவும் இல்லை ப்ரோ. சாங்ஸ் சுத்தமாக எதுவும் நல்லா இல்லை. சாங்ஸ் வந்து எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் ஆக்டிங் செம்ம ப்ரோ, வேறு லெவலுக்கு ப்ரோ. எல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு வரலாம். இது வேறு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிக்கும் ஒரு படித்த கவர்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். இதில் வந்து ராம் சரண்டோட ஆக்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்துட்டு வரலாம். ஆமாம், எலெக்ஷன் எப்படி லீகலாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கரெக்டான பர்சன் எலெக்ஷன் தான் அப்படி இருக்குன்ற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ஓகே, ராம் சரண் நடிச்சிருக்காரு. ராம் சரண் ஆக்டிங், எஸ்.ஏ. சூர்யா ஆக்டிங் எல்லாருமே சூப்பர். ஓவரால் ஆக்டிங் நல்லா இருக்கும். ஓகேவா, அது சங்கர் கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு 70% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இது வந்து தமிழக கரெக்டாக எடுத்துருக்காங்களா ப்ரோ? கண்டிப்பாக கரெக்டாக. நான் வந்து இதில் வந்து என்ன மைண்டில் வச்சு எடுத்திருந்தேன்னா, தளபதி தான் மைண்டில் வச்சேன். ஸோ இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் வந்து தடங்களா வருவாங்க. ஸோ அதையும் மீறி வந்து ஒருத்தர் வந்து வருவார் அப்படின்னா அது தளபதி தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ கடைசியில் தளபதி வந்து பதவி ஏற்கும்போது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா அப்படியே ஒரு மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி தான் போச்சு. சரி, ஓகே தான். ஓரளவுக்கு எனக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ஓவராலாக ஒரு ஃபேனா, சங்கர் சார் ஃபேனா பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படமா, இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கும்.
பெரிய மைனஸ் எனக்கு பெருசா தெரியல. படம் கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான், மத்தபடி வேற எனக்கு பெருசா தெரியல. வேற ஏதாவது கேள்விகள் கேட்க? நேர்மைங்கிறது ஒர்க் அவுட் ஆகுதா படத்துல? நேர்மையா இருக்கணுங்கிறாருங்க, ஒர்க் அவுட் ஆகுமா தமிழ் திருமாவள? நேர்மைன்றது வந்து ரொம்ப கஷ்டப்படும். நேர்மையாகிறது எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அதுவுமே இந்தியன் 2 தான் இல்ல, இந்தியன் 2 அதே தானே. நீ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீ வந்து நேர்மையா வந்து ஃபேஸ் பண்ண, கள்ள ஓட்டு போடக்கூடாது, எல்லாமே அதே விதமான விஷயங்கள்ல. பட் ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கும். நம்ம எப்படி வந்து அட்லி வந்து இந்த படம் நல்லா இல்ல, நீ வந்து இது போர் அடிக்குது, உனக்கு வந்து படமே எடுக்க தெரியல, பட் ஆனா அவர் தான் வந்து பெரிய இடத்துக்கு போய் பெருசா வந்து ஒரு 1000 கோடி அடிக்கிறார். அதே மாதிரி ஒரு படம் தோத்துருச்சு அவ்வளவுதான். தோத்தனால வந்து நீங்க வந்து இந்த படத்தை வந்துட்டு இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி? இந்த படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, கண்டிப்பா எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்பா மகன் ராம்சரண், அந்த அம்மாவோட சென்டிமெண்ட் உண்மையில அஞ்சலி எனக்கு அளவஸ்தான் தான் சொல்லணும். உண்மையிலே அளவஸ்தாங்க அஞ்சலி. அஞ்சலி எப்பவுமே ஒரு ஹீரோயினா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோணத்துல பார்க்கும்போது, ஒரு அம்மாவை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும் போல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. சமுத்திரக்கனி அவர் பண்ற, அவர் சூஸ் பண்ற ஒவ்வொரு ரோலுமே வந்து அவ்வளவு மைனிட்டா இருக்கும். எனக்கு அவர் இந்த ரோலுமே ஒரு கேம் சேஞ்சர். அவர் தான் ஆக்சுவலா கேம் சேஞ்சர், ஆக்சுவலி உண்மையான கேம் சேஞ்சர் அவர் தான். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஆகட்டும் சரி, எண்டிங் ஆகட்டும் சரி, அவர் கூடயே இருந்து இவர் தான் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் காமிக்கிறது சமுத்திரக்கனி தான். ஓவராலா வந்து நல்ல ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஒரு பொங்கலுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். அண்ட் முக்கியமா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு பீப்புளுக்கு நான் சொல்லிடுறேன், சத்தியமா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா ஒவ்வொருத்தர உழைப்பு, இதுல அவ்வளவு உழைப்பு இருக்கு. ஒரு 100 பேர் அந்த ஒரு படைப்புக்கான ஒரு 100 பேர் உழைப்பு நிறைய போட்டிருக்காங்க. படைப்பை பாருங்க, படமும் பாருங்க, நல்லா இருக்கு. இந்த ஒரு பொங்கலுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். படம் எஸ்ஜே ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் அவரால் இன்னும் முடியும், இன்னும் நிறைய அவரால் பண்ண முடியும். பட் கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஓகே. பட் ஜெயராமோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அவரோட காமெடி ரொம்பவே நல்லா இருக்கு. பாட்டு வந்து பிரம்மாண்டமா இருக்கே தவிர ஹம் பண்ற மாதிரி இல்லை. டம்மன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பாட்டு பார்க்க நல்லா இருக்கு. பட் அதை இப்போ நம்ம வெளியே வரும்போது ஒரு முணங்குவோம், அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை. இது தெலுங்கு படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீனும் லாஸ்ட் சீனும் அடி போட்டு அப்படியே ஜேசிபி வச்சுலாம் அடிச்சு தள்ளுறாங்க. இப்போ RRR படத்துல வந்து ராம்சரண் வந்து 1000 பேர் அடிப்பாரு. அப்புறம் நம்ம மக்கள் வந்து கை தட்டி ஒண்ணுமே சொல்லல. பட் இதெல்லாம் வந்து ஜேசிபி கூட்டம்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சதுனால மக்கள், படமே அரசியல் தான், ஒரு கம்ப்ளீட் அல்டிக்கல். அதான் வந்து நல்ல ஆட்சி புரியணும், மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது இந்த காலத்து மக்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால வந்து அது பிடிக்காதனால நடுவில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்காங்க சங்கர் சாருக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ இந்தியன் 2 வந்து டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுலேயும் நல்ல கருத்துக்கள் சொல்லுது, அதெல்லாம் யாரும் பேசலை. பட் இந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் இது தெலுங்கு படமா இருக்கிறதுனால இது ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் நடிச்சதை கண்டிப்பா ஸ்கிரீன் பிளேவை மாத்திருப்பாங்க. ஸோ இது தெலுங்கு படமா இருக்கிறதுனால வந்து அந்த மாஸ் இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே மாத்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு படத்துல விஜய் வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கு. நிறைய சீன்ஸ்லாம் இதுதான் நடக்க போகுது, இவங்க தான் சாவ போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுனால வந்து நம்ம கொஞ்சம் தோய் உடஞ்சிடணும், இதுதானப்பா நடக்க போகுது. பட் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தா வந்து நல்லா இருந்திருக்கும். 2 hours 45 minutes படம். அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு 45 minutes தூக்கிக்கலாம். ஏன்னா லவ் போர்ஷன்ஸ்லாம் தேவையில்லை. அதை தூக்கின்னு தான் வந்து படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. அவர் அன்பிரடிக்டபிள். சில சீன்ஸ்லாம் வந்து ஓகே இப்படி பண்ணுறாரு, ஓகே அப்போ அந்த டைமில் நான் கொஞ்சம் சீட்டோட எட்ஜில் வருவோம். பட் மறுபடியும் பின்னாடி இப்போ நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடுது அது என்னன்னு சொல்லிட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.